வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். இன்றைக்கி பார்க்க போகிறது 2 பறவை பற்றி. ஒன்று கழுகு, இன்னொன்று காக்கா. இந்த கழுகை பார்த்தாலே எல்லா பறவைகளுக்கும் பயமா. ஏன் நம்ம கூட கொஞ்சம் பயப்பட தான் செய்வோம். அதோட மூக்கை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஷார்ப்பாக கூர்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதோடைய கவனம் எதை பார்க்குதோ அதை போய் அலேக்கா தூக்கிட்டு பறந்து போயிடும். கழுகு பார்வை உனக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அது மாதிரி காகம் மட்டும் என்ன, எத்தனை இருந்தாலும் கான்னு நம்ம அதை தான் கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறோம். ரொம்ப அறிவான பறவை அது காகம் அப்படிங்கிறது. எவ்வளோ வெயில்னாலும் சரி, எவ்வளோ மழைனாலும் சரி அதை நல்லா தாங்கிக்குமா. அது மட்டும் இல்லை, எது கிடைச்சாலும் பகிர்ந்து உண்ணுமா. இதெல்லாம் நல்ல விஷயம் காக்காவை பற்றி. ஆனால் பருந்துக்கும் காக்காவுக்கும் ஒரு சின்ன விளையாட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, மற்ற பறவைகள்லாம் கழுகை பார்த்து பயப்படும்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் இந்த காக்கா என்ன பண்ணுன்னா, அந்த கழுகு பறக்கும்போது அது மேலேயே போய் உக்காந்துக்குமா. அதை பறக்க விடாமல் அதை சும்மா சீண்டிக்கிட்டே இருக்குமா. கழுத்தை கொத்துறது, இல்லை எதையாவது பண்ணி அதை எரிச்சல் படுத்துறது அப்படின்னு. ஆனால் இந்த கழுகு அதை பற்றி எதுவுமே சட்டை பண்ணாமல் காக்காவை அதோட இறகை வச்சு ஒரு அடி அடித்தாலே போதும், மேலேருந்து காக்கா கொத்துன்னு விழுந்து செத்தே போயிடும். ஆனால் அப்படி எதுவுமே செய்யாமல் காக்காவை ஒரு பொருட்டாவே மதிக்காமல் மேலே 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 மேலேன்னு பறந்து போய்கிட்டே இருக்குமா. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த காக்கையால் அந்த உயரத்தை தாங்க முடியாது. ஏன்னா மேலே போக போக ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், அந்த உயரம் காக்காவுக்கு பறக்க முடியாது. அப்போ தானாகவே முதுகில் இருந்து இறங்கி கீழே பறக்க ஆரம்பிச்சிடுமா. நம்மளோட வாழ்க்கையில் கூட யாராவது எப்போதும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இல்லை நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது தடையாக வந்து நிற்பாங்க. நீங்களும் யாரையாவது பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய வேலை என்ன உண்டோ அதை கரெக்டாக பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோன்னு வைங்களேன், இந்த மாதிரி அப்பப்போ காக்கா மாதிரி நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுறவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறேன் பாரு, நீ எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தே ஆகணும், உன்னை என்ன செய்கிறேன் பாரு, அவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு இன்னொருத்தரை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே நம்மளுடைய பாதை எது அப்படிங்கிறத நம்ம மறந்து போய்ட்டோம். அதனால் யாராவது நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா கண்டுக்காமல் நம்ம வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தோன்னா அவங்க தானாக வேலைக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ, டாட்டா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.